ஜீவாத்மா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, ஏற்கனவே நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத பிரச்சனை, அப்படியே திருமணம் ஆனாலும் குழந்தையின்மை பிரச்சனை இப்ப நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கு. சோ இதுக்கு என்ன காரணம், என்ன பரிகாரம் பண்ண இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம்? இது ரொம்ப முக்கியமான கேள்விதான். கல்யாணம் ஆகலைன்னா ஏன் கல்யாணம் ஆகல, ஏன் கல்யாணம்னு கேட்டுருவாங்க, நச்சரிச்சிருவாங்க. அதனால நிறைய பேர் தவறான முடிவுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம், கண் கூட பார்க்குறோம். கல்யாணம் ஆகிட்டா விசேஷம் இல்லையா, விசேஷம் இல்லைங்கிறோம். என்ன விசேஷம்னா குழந்தை இல்லையான்னு தான் கேட்பாங்க. அதுதான் கேட்பாங்க, புத்திரபாகியம் இல்லைன்னு கேட்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது முதல்ல ஜாதகத்தில் பார்க்கும்போது ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானம் சொல்லப்படுது. புண்ணிய ஸ்தானம், புண்ணியத்தை தருவது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், தான் நினைப்பது சக்ஸஸ் ஆகுறது, வெற்றி பெறுது. ஐந்தாம் இடம் நல்லா இருந்தால் லவ் மேரேஜ் கண்டிப்பாக ஆகிடும். ஐந்தாம் இடம் எந்த ஜாதகத்தில் யார் ஒருத்தர் நல்லா இருக்கோ அவங்க கண்டிப்பாக லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம நினைக்கிறது நடக்கக்கூடியது ஐந்தாம் இடம். அந்த ஐந்தாம் இடத்துல அந்த பாப கிரகங்களோ அல்லது பாப கிரகம் அந்த ஐந்தாம் இடத்தை பார்த்தாலோ கண்டிப்பாக புத்திர தோஷம் ஏற்படும். புத்திர சாபம்னு ஒன்று, புத்திர தோஷம் இது. அப்போ இதுக்கு தகுந்த ஜோதிடம் சென்று அந்த கிரகத்துக்குண்டான பரிகாரங்கள் செய்து புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது சாபம் என்று சொன்னேன். புத்திர சாபம் என்பது நேற்று சொன்ன மாதிரி யாராவது மனசுல வச்சிருப்பாங்க, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படியோ குழந்தை போறக்கூடாது, அவளுக்கு இப்படிதான் வேணும் மனசால் நினைப்பாங்க. இது சாபமாக சொல்லப்படுகிறது. இது ஆணை விடுவாங்க, பெண் விடுவாங்க. அப்படி அந்த சாபமா இருக்கும்போது முன்னுமே சொன்ன மாதிரி அந்த சாபம் யார் விட்டா அருள்வாக்கில் போய் கேட்டால் தெரிஞ்சிடும். அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு நம்ம கையால் தண்ணி கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கணும். தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லை, சாப்பாடு கொடுக்கணும். என் சாப்பாடு தான் வயிறு போய் நிறையும். சாப்பாடு, டிஃபன் எதுவும் ஒன்று அவங்கள நைஸாக கொண்டு போயிட்டு தெரியாம டைம் ஆயிடுச்சுவா, நம்ம அப்படி சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நிறைய தந்திரங்கள்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு சைக்காலஜிக்கலாக. அப்படி கூட்டின்னு போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து, டிஃபன் வாங்கி கொடுத்து, ஒருவேளை உணவாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும் யாரும் தெரிஞ்சிட்டா. அப்போ கண்டிப்பாக அந்த அவங்க சாப்பிட்ட உடனே மனசை வாழ்த்துவாங்க. கண்டிப்பாக வா சாப்பிட்டோம், நல்லது, ஏதோ வாங்கி கொடுத்துட்டாரு இன்னைக்கு. அப்போது அவங்க விட்டு சாபமாக இருந்தால் கூட அதை விலகிடும். அப்போ அந்த புத்திர பாக்கி கிடைக்கும். இது சாபத்தால். இது ஒன்று. கோவிலில் சென்று தொட்டில் கட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. பெரும்பாலும் அம்மன் கோயிலில் தான் தொட்டில் கட்டுவாங்க. அப்போ அம்மன் கோயிலில் போயிட்டு கட்டலாம். அப்புறம் இதுக்கு கற்ப ரட்சாம்பிகைன்னு சொல்லுவாங்க. கற்ப ரக்ஷாம்பிகை அவங்க அந்த தெய்வம் தான் இதுக்கு ஏற்ற தெய்வம் சொல்கிறது. அந்த கோயிலுக்கு தெரிஞ்சிருந்தா அங்கே போய் வழிபடலாம். இல்லைன்னா அம்மன் கோயில் தான் அந்த பேரை சொல்லி முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வணங்கி தொட்டில் கட்டிட்டு வரலாம். அந்த சில விருட்சம் இருக்கும் அந்த கோயிலில், அந்த மரத்தில் தொட்டில் கட்டிட்டு வரலாம். இது ஒரு வகை. அப்போ அது இத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மண்டலம் 48 நாள் அப்படி சொல்லுவாங்க. அது பண்ணிட்டு வரலாம். மஞ்சள் நூலாக கட்ட வேண்டும், இதான் முக்கியமானது. மஞ்சள், ஏன்னா மஞ்சள் தான் புத்திரகாரன், குரு தான் புத்திரகாரன். மஞ்சள் நூலாக கட்டி வர வேண்டும். அதில் சில பேர் அந்த தொட்டியில் குழந்தை உருவம் கூட இருக்கும், அது மாதிரி வச்சிருப்பாங்க. இது இல்லாமல் குழந்தை உருவிக்கும் கடையில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை உருவ வாங்கி கையில் வச்சுக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு உண்டியில் போட்டு வரலாம் அம்மன் கோயிலில். இதுவும் குழந்தையை வரத்துக்குண்டான வரமாக சொல்லப்படுது. இது ஒரு வகை. கர்மா சொன்ன இல்லையா, கடைசியாக கர்மா. அந்த கர்மா வரும்போது என்ன பண்ணணும்னா நிறைய பிரச்சனையாக இருக்கும். ஐயோ என்னடா பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு. அப்போ இந்த குழந்தை பாக்கம் உருவாக்குறது பார்த்தீங்கன்னாக்கா உருவாக்குதல் தானே குழந்தை. அப்போ அந்த உருவாக்குன்ற போது ஒரு இந்த குட்டிகள் நிறைய போடுது. பன்றி நிறைய போகும், நாயும் நிறைய குட்டி போடும். பார்த்தீங்கன்னா இதுங்க தான் நிறைய போடும் குட்டிகள். மற்றெல்லாம் கொஞ்சமாக தான் போடும். மாடெல்லாம் ஒன்று அப்படிதான் போடும். நாயும் பன்றியும் குட்டிகள் நிறைய போடும். சில பேர் சொல்லுவாங்க அந்த குட்டியை ஒன்று கூட சாப்பிடணும்னு இல்லை. இதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த நிறைய குட்டிகள் போடும் விலங்கு ஜீவராசிகளுக்கு உணவு எடுக்க வேணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். புலதச்சையாக இருக்கிற நாய்க்கோ இல்லை மாடு, பசு மாடுக்குன்னா ரொம்ப விசேஷம். கன்று வயிற்றுல இருக்கும். அப்படி புள்ளதாச்சியாக இருக்கிற விலங்குகளுக்கு, ஜீவராசிகளுக்கு உணவை கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக புத்திரபாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த வகையில் நீங்கள் பின்பற்றினா எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.